கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமான சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு மேன்மாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஆசைன்னா, யாரெல்லாம் என்னை பகைச்சாங்களோ, யாரெல்லாம் என்னை வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை உயர்த்தணும், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தணும். அது கட்டாயம் நடக்கும். உங்களுடைய ஆசை நியாயமானவைகள், நீதிமானுடைய நியாயமான ஆசைகள் நடக்கும். நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு மேன்மை தாங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 23:5 வாசித்து பாருங்க. சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி கர்த்தர் செய்வார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை யாரெல்லாம் அற்பமாக எண்ணாங்களோ அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நம்மளை மேன்மைப்படுத்துகிறதுக்கும் ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துகிறதுக்கும் மனுஷன் உங்களை மேன்மைப்படுத்துகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சில பேர் தாங்களே ரொம்ப பெருசாக மேன்மையாக காட்டிக்கிடுவாங்க. சில பேரை மனுஷங்க ரொம்ப பெருசாக பெருமையாக மேன்மையாக சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா பணம், இந்த உலகத்தினுடைய அந்தஸ்து. ஆனால் இதைக்கெல்லாம் தாண்டி கர்த்தர் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது பாருங்கள், அதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தணும்னு நினச்சார். அந்த மனுஷன் சமுதாயத்தில் ஒரு எளியவன், ஒரு அரண்மனையுடைய வாசலில் இருக்கிற ஒரு மனிதன். ஆனால் வேதம் என்ன சொல்லு தெரியுமா? எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில், மொர்தெகாய் அரண்மனையிலே பெரியவனாய் இருந்தான், அவனுடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று. மொர்தெகாயை கர்த்தர் அரண்மனையிலே மேன்மைப்படுத்தினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு நிற்கிறீங்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து நிற்கிறீங்களோ, எந்த இடத்துல அவமானத்தோடு நிற்கிறீங்களோ, யாரெல்லாம் உங்களை அற்பமாக எண்ணினாங்களோ அவங்க நடுவில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இது நிச்சயம் நடக்கும். ஆண்டவர் சொன்னது தான். ஒரு காரியம் சொல்லட்டா? எல்லோரும் ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறத எந்த பிசாசாலையும் தடுக்க முடியாது, எந்த மனுஷங்களாலையும் தடுக்க முடியாது, யாராலையும், உங்கள் கூட பிறந்தவங்களாலையும் தடுக்க முடியாது. ஒரு ஏழை மனிதர், அவர் தான் வீட்டில் கடைசி. அண்ணன்மாரெலாம் அக்கா எல்லோரும் படிச்சிருக்கிறாங்க, இவருக்கு படிப்பு வரலை. எல்லோரும் இந்த மனிதனை அற்பமாக எண்ணினாங்க. இந்த மனுஷன் மட்டும் இயேசுவை சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. கர்த்தர் சொன்னார், எல்லார் நடுவில் உன்னை மேன்மைப்படுத்துவேன். என்ன ஆச்சரியன்னா, ஒரு நல்ல தொழிலை கற்றுக் கொடுத்து அண்ணனோ அக்காவோ இல்லது யாரோ சொந்தக்காரங்களோ யாரோ ஒரு பைசா கூட கொடுக்காம கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார்ல, ஞானம்தான் இன்வெஸ்ட்மெண்ட். கர்த்தர் அந்த மனிதனை எல்லார் நடுவுலையும் மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கி அவங்க முழு குடும்பத்துலேயும் ஒரு பெரிய நபராக கர்த்தர் உயர்த்திட்டார். ஏன் உங்களை மேன்மைப்படுத்த மாட்டாரா? உயர்த்த மாட்டாரா? நிச்சயம். சத்துருகளுக்கு முன்பாக உனக்கு ஒரு மேன்மை. அன்றைட்டு ஜெபிக்கலாமா? தகப்பனே, சத்துருகளுக்கு முன்பாக இவர்களுக்கு ஒரு மேன்மையை நீங்கள் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். சத்துருகளுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு மேன்மையை கற்றுக் கொடுப்பா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.